தண்ணீரின் சுழற்சியை பற்றி நாம் பள்ளியில் படித்திருக்கிறோம். கடல் நீர் ஆவியாகி மேல் நோக்கி நகர்ந்து மேகங்களாக உருவாகி உள்நோக்கி சென்று மழையாக பூமியில் பொழிகின்றது என்று பள்ளியில் படித்திருக்கிறோம். இது நீரின் ஒரு சுழற்சியாகும். இது முதலாக சர் பெர்னார்ட் பாலசி என்ற விஞ்ஞானியால் 1580ஆம் ஆண்டு கண்டறிந்து சொல்லப்பட்டதாகும். சர் பெர்னார்ட் பாலசி அவர்தான் முதலாக நாம் பள்ளியில் படிக்கும் இந்த நீரின் சுழற்சியை குறித்து சொன்னவர். இதற்கு முன்பாக கிமு 7ஆம் நூற்றாண்டில் டேல்ஸ் ஆஃப் மெலட்டஸ் என்பவர் கடலின் மேற்பரப்பில் தூறலாக கிளம்புகின்ற நீரை காற்று கைப்பற்றி மீண்டும் மழையாக பொழிவிக்கிறது என்றார். அந்நாட்களில் இதற்கு முன்னால் நிலத்தடி நீர் எங்கிருந்து வருகிறது என்று மக்களுக்கு தெரியாமல் இருந்தது. அதாவது கடலின் மேல் காற்றால் ஏற்படுகின்ற அழுத்தம் நீரை பூமியின் உட்பகுதியை நோக்கி தள்ளியது, மீண்டும் மர்மமான வழிகளின் வாயிலாக கடலை வந்தடைந்தது என்றே நம்பினார்கள். இது பிளாட்டோ காலத்து நம்பிக்கையாகும். அதை ஸ்டார்டரஸ் என்பார்கள். 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டெஸ்கார்டஸ் போன்ற அறிஞர்களும் இந்த கோட்பாட்டின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். மேலும் அரிஸ்டாட்டில் போன்ற விஞ்ஞானிகளிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானி வரை மலைகளின் அடித்தளங்களில் உறைந்து கிடக்கின்ற நீர்தான் மெல்ல மெல்ல நிலத்தடியில் ஊடுருவி பரவி நிலத்தடி நீராக வெளிப்படுவதாக நம்பி வந்தனர். இப்படி மலைத்தளங்களில் உறைந்து கிடந்த நீர்தான் ஊற்றுகளாக பெருக்கெடுத்ததாகவும் கருதினார்கள். இன்று நவீன விஞ்ஞானம் மழை நீர் நிலத்தில் உள்ள வெடிப்புகள் விரிசல்கள் வழியே கசிவதால் உருவாவதே நிலத்தடி நீர் என்று அறிய தந்துள்ளது. திருக்குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது. சூரா ஜுமரில் அத்தியாயம் 39 வசனம் 21 நீங்கள் பார்க்கவில்லையா என்ன? அல்லாஹ் வானத்திலிருந்து நீரை பொழிந்து அதனை அருவிகளாகவும் ஊற்றுகளாகவும் நதிகளாகவும் பூமியில் ஓடச் செய்தான். அதன் வாயிலாக பயிர் வகைகளை விதவிதமான நிறங்களில் அவன் வெளிப்படுத்துகின்றான் என்கிறது. மேலும் சூரா அர்-ரூம் அத்தியாயம் 30 வசனம் 24 மேகங்களிலிருந்து மழையை பொழியச் செய்து இறந்த பூமியை அவன் செழிக்க செய்கின்றான். மேலும் சூரா முஹ்மினூன் அத்தியாயம் 23 வசனம் 18 நாமே விண்ணிலிருந்து நீரை இறக்கி பூமியை நனைத்து நீரை தேக்கி அதை ஓடவும் விடுகிறோம் என்கிறான் இறைவன். மேலும் சூரா அல் ஹிஜ்ர் அத்தியாயம் 15 வசனம் 22 நீரை பற்றி பேசுகின்ற போது சூலூட்டும் வளமான காற்றை அனுப்புவதாக சொல்கின்றான். இந்த இடத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ள அரபு சொல் லவாக்கி என்பதாகும். லக்ஹா லக்கி என்ற மூலச்சொல்லிலிருந்து பிறந்தது. சூல் உண்டாக்குதல், கருக்கொள்ளச் செய்தல் என்பது இதன் பொருள். இன்றைய விஞ்ஞானம் அவை காற்றால் இழுத்துக் கொண்டு வரப்படும் சூலூக்கிகளால் மேகங்கள் கர்ப்பமாகின்றன என்று அறிய தருவதோடு, மேலும் மேகங்கள் ஒருங்கிணைகின்ற போது அதில் மின்னலும் நீரும் வெளிப்படுவதாகவும் அதுவே பின்னர் மழையாக கீழே இறங்குவதாகவும் சொல்கிறது. திருக்குரான் சூல் கொள்ளச் செய்தல், கருக்கொள்ளச் செய்தல் என்ற சொற்களை பயன்படுத்தியுள்ளது. மேலும் திருக்குரான் சூரா நூர் அத்தியாயம் 24 வசனம் 43 மேகங்களை ஒருங்கிணைத்து குவியலாக்கி பிறகு அதிலிருந்து நீரை இறக்குவதாக சொல்லப்பட்டுள்ளது. மேலும் சூரா அர்-ரூமில் அத்தியாயம் 30 வசனம் 48 நீராவி மாற்றம் மேகமாகி துண்டு துண்டாக சிதறடிக்கப்பட்ட மேகங்களிலிருந்து தரையை நோக்கி நீர் வருகிறது என்பது விவரிக்கப்பட்டுள்ளது. நீர் சுழற்சியை பற்றி திருக்குரான் பல இடங்களில் மிக தெளிவாக விவரித்துள்ளது. சூரா அராஃப் அத்தியாயம் 7 வசனம் 57 சூரா அர்-ராத் அத்தியாயம் 13 வசனம் 17 சூரா அல் ஃபுர்கான் அத்தியாயம் 25 வசனங்கள் 48-49 சூரா அல் ஃபாத்திர் அத்தியாயம் 35 வசனம் 27 சூரா அல் ஃபாத்திர் அத்தியாயம் 35 வசனம் 9 சூரா யாசின் அத்தியாயம் 36 வசனம் 34 சூரா அல் ஜாசியா அத்தியாயம் 45 வசனம் 5 சூரா காஃப் அத்தியாயம் 50 வசனங்கள் 9 மற்றும் 10 சூரா அல் வாக்கியா அத்தியாயம் 56 வசனங்கள் 68 70 வரை சூரா அல் முல்க் அத்தியாயம் 67 வசனம் 30 சூரா தாரிக் அத்தியாயம் 86 வசனம் 11 இப்படியே திருக்குரானில் நீரை பற்றி பேசும் திவ்ய வசனங்களை மட்டுமே என்னால் அடுக்கிக் கொண்டே போக முடியும். திருக்குரான் நீர் சுழற்சியை குறித்து மிகவும் தெளிவாக விரிவாக சொல்லியிருக்கிறது. இந்த நீர் சுழற்சியை பற்றி 16ஆம் நூற்றாண்டில் தான், அதாவது 1580 தான் நாம் அறிய வந்தோம். அப்படி இருக்கும்போது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த விஞ்ஞான உண்மைகளை திருக்குரானில் பதிவு செய்தது யார்?